சர்ச்சைக்குரிய வனத்துறை அதிகாரியை மீண்டும் முக்கிய பொறுப்பில் நியமித்த உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கார்பெட் புலிகள் சரணாலய இயக்குநராக இருந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி ராகுல் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டிய குற்றச்சாட்டில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீது துறை ரீதியான விசாரணை நிலுவையில் உள்ளது. மேலும் இவ்வழக்கு சிபிஐ விசாரணையில் உள்ள நிலையில் புகாரில் சிக்கிய அதிகாரி ராகுலை ராஜாஜி புலிகள் சரணாலய இயக்குநராக நியமித்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் பி.ஆர். கவாய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா, கே. விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள், வன அதிகாரி ராகுலை நியமிப்பதாக இருந்தால் முதலில் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது துறை ரீதியான விசாரணையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் விதிகளை பின்பற்றாமல் முதல்வராக இருப்பதாலேயே என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். நினைத்ததை எல்லாம் செய்யும் மன்னராட்சி காலத்தில் நாம் இல்லை. மக்களின் நம்பிக்கைக்கு உரிய வகையில் முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என்று கண்டிப்புடன் கூறிய நீதிபதிகள், சர்ச்சைக்குரிய அதிகாரி மீது வனத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருந்து முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மாறுபட்டிருந்தால் அது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.